கத்த நம்ம நடத்துவோம். எல்லாம் எளிமைன்னு நம்ம ஜெபிக்க போறோம். எல்லா இருதயங்களுக்கும் ஏற்ற வார்த்தைகளை கத்த தரும்படியா எல்லாம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாரோட சத்தமா, நம்ம நிறைய வேலை இருக்கு, நிறைய ஆவிகளை துரத்த வேண்டியிருக்கு, நிறைய பொல்லாத ஆவிகள் எல்லாம் துரத்த வேண்டியிருக்கு. நம்மளை விட ஜலம் பெருத்த ஜாதிகளை பெரிய ஆள்களெல்லாம் துரத்த வேண்டியிருக்கு. நிறைய வேலை இருக்கு. கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும்படியா ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். பிசினஸ் நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே, குடும்பத்தை பயன்படுத்துங்க, குடும்பத்தை நடத்துறதுக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணல, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நீ சத்தம் போட்டு ஜெபம் பண்ணலாம், நீ சத்தமா ஜெபம் பண்ணு, எச்சரிப்பு கிடைக்கும். நீ வாயை திறக்கலன்னா வாய் திறந்து ஜெபம் பண்ணு, எச்சரிப்பு கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. ஆண்டவர் நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நாங்க ஸ்டாண்டர்ட் ஆகணும் ஆண்டவரே. குடும்பங்கள்லாம் நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கணும் ஆண்டவரே. எங்க தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் ஆண்டவரே. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போயிட்டு இந்த நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாதப்பா. ஒரு நாளுக்கு நாள் எங்களுக்கு விருத்தி தான் கிடைக்கணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்ற வசனங்களை தாரோம், இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தாரோம். தொழிலுக்கு எடுத்தா அது தொழிலுக்கு ஏற்ற வார்த்தைகளை தாரோம். குடும்பத்துக்கு வார்த்தை எடுத்தா குடும்பத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தாரோம். யாருக்கு நாங்க எடுக்கிறோமோ அது அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே, அப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே. கையில் தட்டி